வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். ஒரு மிக 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 நல்ல தகவலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னாலே ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்காக உழைக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது மிக கிடையாது. இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 1000ல் ஒருவன் ஒரு திரைப்படங்க. அந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்திலே மருத்துவராக வருவார். அதிலே ஒரு காட்சியிலே சொல்லுவார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்ப்பதுதான் தண்ணீரின் கடமை, அதுபோல் யாருடைய நோயாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் ஒரு மருத்துவரின் கடமை என்று மருத்துவர்களுடைய மேன்மையை, மருத்துவத்தின் தேவையை வலியுறுத்தி பேசியிருப்பார் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சேலம் புறநகர் மாவட்டம் ஆத்தூர் நகரில் சேலம் புறநகர் மாவட்டம் மருத்துவ அணி சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கழக பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அரசியல் சாணக்கியர் எடப்பாடியார் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற 24ஆம் தேதி, மே மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, இன்னும் 2 நாளில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆத்தூர் அண்ணா கலையரங்கில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மருத்துவ முகாமிற்கு தலைமை திரு ஆர் இளங்கோவன் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள். வரவேற்புரை திரு ஆ மோகன் எம்ஏ ஆத்தூர் நகர கழக செயலாளர் அவர்கள். முன்னிலை ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏபி ஜெய்சங்கரன், சேலம் புறநகர் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் ஆர்பி ராம் பிரசாத் எம்பிபிஎஸ் ஆர்த்தோ உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய மருத்துவ அணியைச் சேர்ந்த அத்தனை மருத்துவர்களும் முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை டாக்டர் எஸ்கே கணேஷ் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம் கழகத்தினுடைய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையினுடைய செயலாளர் டாக்டர் விபிபி பரமசிவம் அவர்கள் கலந்து கொள்கிறார். நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்கள் வந்து வராங்க. சேலத்தில் தரன் மருத்துவமனை, புற்றுநோய் ஸ்பெஷல் சென்டர், அவங்க வராங்க, அதிலிருந்து மருத்துவர்கள் வராங்க. சேலம் ஐ ஃபவுண்டேஷன், அதில் இருக்கின்ற சிறந்த மருத்துவர்கள் வராங்க. அதே போல் தலைவாசலில் இருக்கின்ற அபி மருத்துவமனையைச் சேர்ந்த பல் மருத்துவர்கள் வராங்க, குழந்தைகள் மருத்துவர்கள் வராங்க. மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரில் மரியாதைக்குரிய குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்கள் வராங்க இருதய சிகிச்சை பிரிவுக்காக. கோயம்புத்தூரில் இருக்கிற ராயல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த மருத்துவர்கள் வராங்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மட்டுமல்ல, எலும்பு முறிவு மருத்துவர்கள் சேலம் மின்னாம்பள்ளியில் இருக்கின்ற ஜெயதேவ் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், சிறுநீரக சிகிச்சை பிரிவுக்கு கோயம்புத்தூரிலிருந்து குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனையிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனைகளில் இருந்து மிகச்சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் நல்ல நோக்கத்திற்காக ஏழை எளிய மக்களின் இந்த நோய்களை திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஆஹா, திருக்குறளில் தாங்க வாழ்க்கையில் அத்தனைக்கும் 7 வார்த்தைகளில் அற்புதமாக எழுதியிருக்கின்றார். அத்தகைய அந்த நோயை கண்டுபிடிக்கின்ற பணிக்கு தமிழ்நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகருக்கு வருகை தருகிறார்கள்.
ஏழை எளிய மக்கள், இன்னும் யார் யாருக்கெல்லாம் தங்கள் உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் வருக. உங்களுடைய நோய்களை கண்டறிந்து அதற்கு உரிய சிகிச்சைகள் பெறுவதற்கு நீங்கள் அவசியம் வருகின்ற சனிக்கிழமை 24/5/2025 அன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகருக்கு அண்ணா கலையரங்கிற்கு வர வேண்டும். காலை 9 மணி முதல் இலவச மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்பதை உங்களிடம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்லட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.